Hello everyone, welcome to Neat Preparation Tamil. இன்னைக்கு நம்ம binomial theorem chapter பார்க்கலாம். First அதனுடைய introduction கொடுத்துறேன். So basically இந்த chapter introduction part இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து Blaise Pascal பத்தி. ஏன்னா இந்த Blaise Pascal அப்படின்றவர் தான் Pascal triangle அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. இதுதான் வந்து உங்களுடைய binomial theorem உடைய ஒரு பேசிக் திங்காவே இருந்தது. ஏன்னா ஆக்சுவலா பைனாமியல் தியரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பைனாமியல் தியரம் அப்படின்றது நீங்க உங்களுடைய earlier கிளாஸஸ்ல இப்படி படிச்சிருப்பீங்களா? 98 அப்படின்ற விஷயத்தை நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பீங்க? 100 98 ஸ்கொயர் 100 minus 2 the whole square இப்படின்னு அதாவது a plus b or a minus b என்ற ஃபார்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. இது பண்ணிருப்பீங்க. அதாவது a plus எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பீங்க. a plus b to the power n இப்படிதான் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. பட் இதெல்லாம் ஆக்சுவலா பாஸ்கல் ட்ரையாங்கிள், அதாவது பைனாமியல் தியரம் சொன்னா நம்புவீங்களா? எஸ், இததான் இப்ப நம்ம படிக்க போறோம். பாஸ்கல் ட்ரையாங்கிள் சொல்லப்படக்கூடிய பைனாமியல் தியரம் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். இந்த பேசிக் திங் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் நான் சொன்னது அவ்வளவு முக்கியம் இல்ல. பட் நவ் வாட் ஐ கோயிங் டு டெல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுடைய லாஸ்ட் சாப்டர் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்லயே படிச்சிருப்பீங்க. c to the power n அந்த ஃபார்முலாவை. ஓகே, நான் சொல்ல வந்த அந்த இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் இதுதான். இந்த 3 ஃபார்முலாஸ் நீங்க பைனாமியல் தியரம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நீங்க பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் லெசன்லயே படிச்சிருப்பீங்க. NCR is equals to n factorial by r factorial into n minus r the whole factorial. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இது வந்து ஃபார்முலா கிடையாது, பட் திங் டு நோ, ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படின்னா இது எப்படி வருது நீங்க மெமரைஸ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா C3 இது நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 3 into 2 into 1. இது நீங்க பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் லெசன்லயே படிச்சிருப்பீங்க இல்லீங்களா? இப்படிதான் வரும். So cancel out, it will give you 1. அதே மாதிரி C30 any factorial to 0 is also 1. எப்படின்னா you will not get any factorial over here. 0 by 0 it will give you what? It will give you 1. So இப்படிதான் உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்க மெமரைஸ் பண்ண அவசியம் புரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது மட்டுமே தெரிஞ்சா போதும், நீங்க பைனாமியல் தியரம் ஃபுல்லா முடிச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் உங்க எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வரும். என்ன ஃபார்முலா? அகைன் கேன் ஐ ரைட்? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. யூ மஸ்ட் நோ திஸ் ஃபார்முலா. இது பாருங்க, a plus b to the whole power n is equals to nc naught an plus nc1 an minus 1b plus nc2 an minus 2 b2 இந்த மாதிரி போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு b டேர்ம் இல்லையா? பட் நீங்க ஃபைனலா எண்ட் பண்ற டேர்ம்ல உங்களுக்கு b டேர்ம் மட்டும் தான் இருக்கும், a டேர்ம் இருக்காது. சோ இதுதான் உங்களோட பைனாமியல் தியரம் ஃபார்முலா. இதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கூட. அடுத்த லெக்சர்ல இருந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.